السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. فلما ولعتها قالت ربي إني ولعتها أنثى والله أعلم بما ولعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. حسبي الله العظيم. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சூரத் ஆல இம்ரானுடைய 35 மற்றும் 36வது வசனங்கள், கடைசியாக 34வது வசனம் வரை பார்த்தோம். 33 மற்றும் 34வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முன்னுரையை கொடுத்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரான இம்ரானுடைய மனைவி அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகிறான். அதற்கு ஒரு முன் தொகுப்பாக கடந்த வசனத்தில் சொல்லும் பொழுது இம்ரானுடைய குடும்பத்தை நாம் தேர்ந்தெடுத்து அவர்களை நாம் சிறப்புப்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருந்தார். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்ரானுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார்? அவர்கள் ஒரு சாதாரண குடும்பம். மற்ற ஏனைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் நபிமார்களுடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நபிமார்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த இம்ரானுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுவரை அவர்கள் யாரும் நபிமார்களாக இருந்ததில்லை. அப்போ இம்ரானுடைய குடும்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன? இந்த 35வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இது காலத் இம்ரஅத்து இம்ரான், இம்ரானினுடைய மனைவி அவர்கள் சொன்ன பொழுது என்ன சொன்னார்கள்? ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்னி, நிச்சயமாக நான், நதர்து லக மா ஃபி பத்னி, என்னுடைய வயிற்றில் எந்த சிசு வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த சிசுவை நான் உனக்காக நேரிச்சை செய்கிறேன், உனக்காக நான் என்ன செய்கின்றேன்? முழுமையாக அர்ப்பணம் செய்கிறேன் என்பதாக இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயிற்றில் இருக்கும்பொழுது இந்த பிரார்த்தனை ரப்பிடம் செய்கிறார்கள். முஹர்ரரா, முழுக்க உனக்கு அர்ப்பணித்தவராக அந்த குழந்தையை நான் ஆக்குகின்றேன் என்பதாக அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு சொன்னார்கள். ஃபதகப்பல் மின்னி, என்னுடைய பிரார்த்தனையை என்னுடைய ரப்பே ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நிச்சயமாக நீ அனைத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் அறிந்திருக்கக்கூடியவனுமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று அவர்கள் சொன்னார்கள். தொடர்ச்சியாக அடுத்த வசனம், ஃபலம்மா வலஅத்ஹா, அந்த குழந்தையை அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவர்கள் பெற்று எடுத்த பொழுது காலத், அவர்கள் சொன்னார்கள், ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்னி வலஅத்ஹா உன்சா, நான் ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுத்து விட்டேனே, நான் உனக்கு முழுக்க அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு ஆண் குழந்தையை என்னுடைய மனதில் சிந்தித்து வைத்திருந்தேன். ஆனால் நான் ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுத்து விட்டேனே, எப்படி நான் உனக்கு முழுக்க அதை அர்ப்பணம் செய்ய போகிறேன்? ஏனென்றால் ஒரு பெண் ஒரு ஆணை போன்றவள் அல்ல. ஒரு ஆண் எந்த அளவிற்கு முழுக்க ஈடுபாடோடு இறைவனுடைய பாதையில் அர்ப்பணம் செய்யப்பட முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு பெண்ணை என்ன செய்ய முடியாது, அர்ப்பணம் செய்ய முடியாது என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருந்தது. இப்பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னி வலஅத்ஹா உன்சா, நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். வல்லாஹு அஅலமு பிமா வலஅத், அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பதிவு செய்கின்றார், வல்லாஹு அஅலமு பிமா வலஅத், அவர்கள் எதை பெற்றெடுத்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியாதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் அவர்கள் எதை பெற்றெடுத்தார்கள் என்று. வலைஸ ஸகரு கல் உன்ஸா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் சொன்னார்கள், பெண் குழந்தை ஆண் குழந்தையை போன்று இருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். வ இன்னி சம்மைதுஹா மரியம், நிச்சயமாக நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று நான் பெயர் சூட்டுகின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். வ இன்னி, மேலும் நிச்சயமாக நான், உஈஸுஹா பிக, உன்னிடத்தில் இந்த குழந்தைக்காக நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஸுர்ரியத்தஹா, மேலும் இந்த குழந்தையுடைய சந்ததியினர்களுக்காக நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரிடமிருந்து?
மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து இந்த குழந்தைக்காகவும் இந்த குழந்தையினுடைய சந்ததியினர்களுக்காகவும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவில் சுமந்திருந்த பொழுதும் கருவில் இருந்து ஈன்றெடுத்த பொழுதும் அவர்கள் இறைவனிடம் உரையாடிய அந்த உரையாடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 35 மற்றும் 36வது வசனத்தில் பதிவு செய்வதை நான் பார்க்கிறோம். அன்பிற்கின இஸ்லாமியர்களே, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது இம்ரானுடைய மனைவி என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்படக்கூடியவர்கள், இவர்களுடைய பெயர் என்ன என்பது சம்பந்தமாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யும் பொழுது முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இவர்களுடைய பெயர் ஹன்னா, ஹன்னா பின்த் ஃபாக்கூத் என்று சொல்வார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பேர் என்ன? ஹன்னா பின்த் ஃபாக்கூத். இவர்களுக்காக சிரியாவில் ஒரு பிரபலமான ஒரு கிறிஸ்தவ இறை இல்லமும் இன்றும் இருக்கிறது. ஹன்னா பின்த் ஃபாக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவ இறை இல்லமும் இன்றும் என்ன செய்கிறது? சிரியாவில் இவர்களுக்காக கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த ஹன்னா பின்த் ஃபாக்கூத்தினுடைய அடக்க ஸ்தலம் தமஸ்கஸில் இன்றும் அவர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க உண்மை. அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த ஹன்னா பின்த் ஃபாக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய இம்ரானுடைய மனைவி அவர்கள் வயிற்றில் குழந்தை உருவாகுவதற்கு முன்னால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. பல காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ பல காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்கள் ஒரு தாய் பறவை அதனுடைய குழந்தை பறவைகளுக்கு அதனுடைய குஞ்சுகளுக்கு உணவூட்டக்கூடிய ஒரு காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். அதை பார்த்த பொழுது அவர்கள் தனக்கும் குழந்தை வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்கள். அப்போ ஆசைப்பட்டு ரப்பிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ குழந்தை பாக்கியத்தை தருவாயாக என்பதாக இந்த ஹன்னா பின்த் ஃபாக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவர்கள் பிரார்த்தனை செய்ய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து இந்த ஹன்னா பின்த் ஃபாக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணிற்கு குழந்தை வாக்கியத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த குழந்தை வாக்கியத்தை அவர்கள் பெற்ற பொழுது பல காலங்கள் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்தோம், ரப்பிடம் கேட்டோம், எனக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து விட்டார், நான் முழுக்க இந்த குழந்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் எண்ணி அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் முழுக்க நான் பைத்துல் முகத்தஸில் என்ன செய்வேன்? இந்த குழந்தையை பணியாற்றுவதற்காக நான் அர்ப்பணம் செய்து விடுவேன் என்பதாக அவர்கள் எண்ணி அவர்கள் இறைவனிடத்தில் அவர்கள் நேர்ச்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பிறந்ததோ பெண் குழந்தை. அப்போ பெண் குழந்தை பிறந்த பொழுது அவர்கள் என்ன கவலைப்படுகிறார்கள்? பெண் குழந்தை என்ன செய்ய முடியாது? ஒரு பள்ளிவாசலில் முழுக்க வேலை செய்யக்கூடிய, பள்ளிவாசலில் ஈடுபாடுடன் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக என்ன செய்ய முடியாது? ஆக்க முடியாது. அப்போ அவர்கள் கவலை கொள்கிறார்கள், யா அல்லாஹ், நான் முழுக்க உனக்காகவே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக, பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், பெண் குழந்தையாக ஆகிவிட்டதே என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அந்த பெண் குழந்தையை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியான ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை பின்னால் வரலாற்று பக்கங்களை நடத்த போகிறான் என்பதை அவர்களுக்கு என்ன தெரியாது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அந்த நேர்ச்சையை முழுக்க நீங்கள் இறைவனுக்காக உங்களுடைய குழந்தையை நீங்கள் அர்ப்பணம் செய்ததை, தியாகம் செய்ததை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தையை கொண்டு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை வரலாற்று பக்கத்தில் நடத்த போகிறான் என்பதை அறியாத அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். மரியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மொழியில் சிரியாவில் மிக உயர்ந்தவள் என்ற அர்த்தம். மரியம் என்று சொன்னால் மிக உயர்ந்தவள் என்ற அர்த்தத்தை உடைய பெயர் தான் இந்த மரியம். அப்ப இந்த மரியம் என்ற பெயரை அந்த ஹன்னா பின்த் ஃபாக்கூத் அவர்களுடைய மகளுக்கு வைக்கிறார்கள். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதில் பிறந்த உடனே பெயர் வைக்கப்படுவதை நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வைத்து குழந்தை பிறந்தவுடன் பெயர் வைக்க வேண்டும், பெயர் வைப்பது மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை அறிஞர்கள் பதிவு செய்வார்கள். ஏன் இந்த விஷயத்தை நாம் பதிவு செய்கின்றோம் என்று சொன்னால், இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன? குழந்தை பிறந்தால் ஒரு 40 நாளில் பெயர் வைக்க வேண்டும், அல்லது இத்தனை நாளில் பெயர் வைக்க வேண்டும், அத்தனை நாளில் பெயர் வைக்க வேண்டும் என்பதாக அப்பொழுதுதான் பெயர் வைக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் குர்ஆனில் இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி அறிஞர்கள் என்ன செய்வார்கள்? அதற்கு மாற்றமாக பதில் சொல்வார்கள். ஹன்னா பின்த் ஃபாக்கூத் அவர்களுடைய குழந்தை பிறந்த அந்த தினமே அவர்களுக்கு மரியம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தை பிறந்த பொழுதும் அன்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்து சொல்லி காட்டுகிறார்கள், இன்று இரவு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த ஆண் குழந்தைக்கு என்னுடைய தந்தையாகிய இப்ராஹிமுடைய பெயரை நான் வைக்கின்றேன் என்பதாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த இரவே பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மற்ற சஹாபாக்களுக்கு குழந்தை பிறந்த பொழுதும் அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் உடனே என்ன செய்திருக்கிறார்கள், அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் சூட்டி இருக்கக்கூடிய விஷயத்தையும் சஹீஹான ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழந்தை பிறந்த 7வது தினம் அந்த குழந்தைக்காக என்ன செய்யப்படும், அகீகா கொடுக்கப்பட்டு அகீகா நிறைவேற்றப்பட்டு அந்த குழந்தைக்காக என்ன செய்யப்படும் என்று சொன்னால் பெயர் வைக்கப்படும், பெயர் சூட்டப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸும் சமுரா பின்த் ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழியிலாக ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவும் முஸ்னத் அஹ்மதிலே சஹீஹான ஒரு ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாம் அவர்களே, குழந்தை பிறந்த உடன் பெயர் வைப்பதிலும் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருப்பதை போன்று 7 நாட்களில் பெயர் வைப்பதிலும் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ இந்த வசனத்திற்கு வருவோம். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்றைய தினமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், மரியம் என்று பெயர் வைக்கிறார்கள். வஇன்னி உஇதுஹா பிக மின் ஸுர்ரியத்திஹா, இந்த குழந்தைக்காகவும் இந்த குழந்தையினுடைய சந்ததியினர்களுக்காகவும் என்னுடைய ரப்பே நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். மின ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான் விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் இந்த குழந்தையையும் இந்த குழந்தையினுடைய சந்ததியினர்களையும் நீ பாதுகாப்பாயாக என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்த வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்த வசனங்களில் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பதிவு செய்வான். அதற்கு நேரடியாக அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவருடைய மனைவியை குறித்தும் அவருடைய குழந்தையை குறித்தும் அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக இதே வசன தொடரை குறித்தும் மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களில் விரிவாக விளக்கமாக பார்க்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அதற்கான வாய்ப்பை தந்துருவானா. ஹாதா மின் வலியும் வேண்டிய அக்குலி கொலை ஹதஸும் ஃபில் வலக்கும் ஜமீல் முஸ்லிமீன் அஜ்மஈன் சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.